எதுக்காக என்ன இப்படி பிடிச்சிட்டு இருக்க? அதுவா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு? நீ என்னோட பெஸ்டான டீச்சர் ஆச்சு. சரி, லியா எங்க? அவளால வர முடியல. ஓ, என்ன ஆச்சு? கடைசி நிமிஷத்துல வேலையில மாட்டிக்கிட்டா. அதனாலதான். கடவுளே. அதான் அவ வரல. பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்க? ஓ, இங்கதான் இருக்கீங்களா? கைல், இவர்தான் நோலன். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கும் தான். வேட்டை மன்னனாம் நீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். உன்னால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல சும்மா இருக்க முடியாது. அதனால தானே இப்ப நீ எங்க வந்திருக்க? ஆமா, பொறுமையா. சோ இவர்தான் எதிர்பார்த்துட்டு இருந்த? ஆமா. அந்த இடமா? அதுதான் பாயிண்ட். பரவாயில்ல. என்ன? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வெயின்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காலத்துல தான் இதெல்லாம் பிளாஸ்டிக்ல வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபெதர்ஸ்ல இருக்கும். ஆமா, எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்துராது. அது லைட்டா இருக்கும், ஸ்ட்ரைட்டா பறக்கும். சொல்ல போனா அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு இதை யூஸ் பண்றீங்க? இது எனக்கு சோஃபி கொடுத்தா. நான் எப்போ இங்க வந்தாலும் அவளோட தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா அவளுக்கு இது பிடிக்காத. ஆமா, சரியா சொன்னீங்க. எப்படியோ நான் எனக்குன்னு இது ஒன்று சொந்தமா வாங்கிக்கிறேன். இது எப்படி வேட்டையாடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறீங்களா? இது ஸ்வீடிஷ் மேடா இல்லை வேற ஏதாவது? இல்லையே. ஏன்? ஓ சரி, இங்க எழுதியிருக்கிறது ஒன்றும் பிராண்ட் நேம் கிடையாதுல்ல? இல்ல, இல்லவே இல்லை. எனக்கு இந்த கில்லருங்கிற வேர்ட் ரொம்பவே பிடிக்கும். கில்லர் கார், கில்லர் மூவி. ஸோ என்னோட 16வது பிறந்த நாளுக்கு இந்த வார்த்தையை எல்லா லாங்குவேஜ்லயும் ஸ்டாம்ப் பண்ணி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணான். அப்படின்னா இந்த வார்த்தை கில்லர் டச்சுன்னு நினைக்கிறேன். கூல். Knock it. Good. எழுத்து அடிங்க பார்க்கலாம். நல்லா நேரா நில்லுங்க. அப்படிதான். இங்க பாருங்க, ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் நமக்கு பேனிக் தான் கொடுக்கும். ஓகே, ரெடினா ஷூட் பண்ணலாம். ஐம் சாரி. எல்லா விஷயத்திலயும் நீங்க சூப்பர்னு சொல்லிட முடியாது. நீ மட்டும் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தனா கண்டிப்பா நேரம் இவர் பெட்டரா இருப்பாரு. கீழே இறங்கி வந்து எப்படி ஷூட் பண்றதுன்னு சொல்லி கொடு. ஆல் ரைட். அவ ஷூட் பண்ணி பார்த்தது இல்லையா? இல்ல. நிஜமாவா? ஆமா. Thank you. கரெக்டா ஷூட் பண்ணிட்டா என்ன தருவ? எங்க வேணாலும்.
பாத்தியா, என்னை விட இவன் தான் நல்லா சொல்லி தருவான். நானும் ஏதோ சொல்லி ஆகணும். உன்னோட எய்ம் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, நீ இப்போ என்ன பண்ற? என்ன சின்ன வயசுல விளையாடின மாதிரி விளையாடுற? என்ன சொல்ற? எதுக்காக அப்படி மோசமா ப்ளே பண்ண? நீ என்ன பேசுறனே புரியல. நீ வேணும்னே தான் இப்படி பண்ற. புரிஞ்சதுல மூடிட்டு போ. நானும் 3 நாளா ட்ரை பண்றேன். அவன் எனக்கு சொல்லி தர மாட்டேங்கிறான். நான் சொல்லி தரேன். அவ இடத்துல நான் ஏன் இருக்கேன்னு எனக்கு புரியல. அதுக்கு அவ என்ன காரணம் சொல்றா தெரியுமா? அவ சொல்லி கொடுத்து நான் எதையாவது கொண்டுட்டேன்னா அதுக்கு அவ தான் காரணமாவாளாம். குற்ற உணர்ச்சியோட இருப்பாளாம். ஏன் அவ சரியா தானே சொல்றா? அவ ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டா. அது எனக்கு தெரியும். அதோட அவ ஒரு வெஜிடேரியன். அப்படின்னு யாரு சொன்னது? நிஜமாவா? ஆமா, அவளுக்காகவே ரெஸ்டாரண்ட்ஸ் தேடுறது கஷ்டமா இருக்கும். கன் ட்ரை பண்ணிருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? பிரமாதம். நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க. இதுதான் கஷ்டமா இருக்கு. ஹே, என்ன நீ இப்ப வெக்கேஷன்ல தானே இருக்க? இந்த மாதிரி எடிட்டருக்கெல்லாம் வெக்கேஷன் கிடையவே கிடையாது. என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதை விட அப்படி என்ன வேலை? இந்த ஆர்டிக்கல் எழுதுறது. தப்பான பதில். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்துடுறேன். ஓகே? இன்னைக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? நல்லாவே பண்றாரு. அவன் நல்லா பண்றானா? நீ தாராளமா நம்பலாம். ப்ராமிஸ். அவரை நான் பாத்துக்கிறேன். அது எனக்கே தெரியும். எடுக்கலாம்ல? இரு, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப சரி, இப்போ எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது. என்ன? உன் கார்டை வச்சு நீ தான் ஜெயிக்க போற. என்ன கார்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட முக அசைவை வச்சு நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு என்னால கணிக்க முடியும். இங்க பாரு, என் முகமே அப்படி. எப்பவுமே நீ இப்படிதான் வச்சுப்பியா? அப்படிதான் வச்சுப்பேன். நல்ல வேளை, இப்படி ஒரு முகம் எனக்கு இல்ல. என்ன சொல்ல போனா இந்த மேட்ச்ல நான் தோத்துருப்பேன். அப்படின்னா ஆட்டத்தை கண்டினியூ கொஞ்சம் பண்ணலாம். முதல்ல உன் கார்டை காட்டு, அப்புறம் நான் என் கார்டை காட்டுறேன். ஓகே. ஓகே, ப்ராமிஸ். யா. ஓ, ஆல்ரைட், நீ தான் ஜெயிச்ச. என்ன? ஆமா ஆமா. சரி, எனக்கு காட்டு.
முடியாது. காட்டுன்னு சொன்ன. முடியாது. குடு. ஏய். இப்ப காட்ட போறியா மாட்டியா? ஏமாத்தமா பாக்குற? உனக்கு இதே வேலையா போச்சு. ஓ. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இப்போ வந்துடுறேன். என்னாச்சு? என்னது? கோவமா இருக்கியா? நான் வேலை பார்க்கும்போது கோபப்பட மாட்டேன். ஓகே, உனக்கு வேலை செய்ய ஒரு அமைதியான இடம் வேணும்னா அப்ப நீ இங்கே இருந்து வேலையை பாரு. ஏன் நீங்க இவ்வளவு சத்தம் போட்டு விளையாடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. அதான். சரி, நீ என்ன எழுதிக்கிட்டு இருக்க? ஹண்டிங்க்கு வானா வரமாட்டேங்கிற. என் வாழ்க்கையில நடக்கிற மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை வெளியில கூட்டிட்டு போய் சொல்லித்தருன்னு சொல்லி 3 நாளைக்கு மேலாகுது. ஓ, இப்ப இதுதான் விஷயமா? இங்க பாரு, இப்ப நீ என்கிட்ட கத்துக்கலனா என்ன, நாளைக்கு கையல் கூட வெளியில போய் கத்துக்கோ. இதுல பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு? எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கவே பல வருஷம் ஆகும். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவ உன்னோட ஃபர்ஸ்ட் டைம்லயே சூப்பரா பண்றேன்னு சொல்லிட்டான். ஓஹோ, அப்படியா? என்ன? அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க. எனக்கு தெரியல. அவன் தனியா வந்தது எனக்கு ஓகே தான். ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத வீக்கெண்ட் வித்தியாசமா இருக்கும்ல. நான் சொல்ல வரது புரியுதா? கண்டிப்பா உனக்கு புரியும். இங்க பாரு, நீ அந்த மாதிரி தப்பா நினைக்காத. அவ வராததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உனக்கு ஹண்டிங்க்கு ஹெல்ப்பா இருக்குமேனு தான் நான் அவனை வர சொன்னேன். உனக்கு மத்தவங்க சொல்லி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு ஆளுங்க இல்லையா என்ன? கம் ஆன் நோலன், இங்க பாரு. கயல் உன்னை ஹண்டிங்க்கு கூட்டிட்டு போறது உங்களோட இந்த பிகினிங் நிஜமாவே ஒரு அழகான ரொமான்ஸா இருக்கும். என்ன, நான் நிஜமா தான் சொல்றேன். ஆமா, உங்களுக்குள்ள பல விஷயங்கள் காமனா இருக்கு. எங்களுக்கு அடியில் இருக்கிற காமனான விஷயம் நீ மட்டும்தான். ஓகே, நீ கொஞ்ச நேரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து எங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகே, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத. ஏன், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப நீ என்ன சொன்ன? ரொம்ப ஈஸியா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போற? அப்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்ணல நீ சொல்ல வரியா? இல்ல, அப்படி சொல்ல. இங்க இருந்து வெளிய போயிட்டா நானும் சலானுக்கு போய் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். என்னோட வேலை அதுதான். நான் இப்ப வெக்கேஷன்ல இருக்கேன். இந்த நேரத்துல என்னால உட்காந்து நீ எழுதுறத படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒண்ணு இப்ப உன்னை படிக்க சொல்லலையே. நான் வந்து யா சந்தோஷம் தான், அப்படியே கிளம்பி போயிடு. So, I'm sorry. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? யா, ரொம்ப தேங்க்ஸ். இத கொஞ்சம் கையில எடுத்துக்க. இந்த பொட்டேட்டோஸை கொஞ்சம் பீல் பண்ணிடு. தேங்க்ஸ். Okay. நீ ஓகே தானே? யா, ஃபைன். வேலையை பார்ப்போம். லியா இப்படி பண்ணது எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நீ அவளை கூட்டிட்டு வருவான்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். சோஃபி, எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன, நிஜமாவா? ஆமா. கொடுமை. பிரச்சனை இல்லையே? இல்ல இல்ல இருக்கு. பட் தப்பான விஷயங்கள் எனக்கு செட் ஆகாது. கம் ஆன். நான் இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். சரி, அப்புறம் ஏன் சொல்லல? எனக்கு தெரியல. வெல், எதுக்கும் கவலைப்படாத, நாம பேசலாம். தேங்க்யூ படி. ஏடிவிஸ், ரைஃபிள்ஸ்னு நீங்க நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி உங்ககிட்ட? கம்மி, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன்,
என்ன சொல்றது, என் தாத்தா எப்படி வேட்டையாடுறதுன்னு என் அப்பாக்கு சொல்லி கொடுத்தாரு, என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என் குடும்பத்துக்கே தெரிஞ்ச வித்தை இது. ஆனா கடைசி தடவை நான் வேட்டைக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு மானை பார்த்தேன். அந்த மானோட கண்ணில் நான் பார்த்தத எப்படி சொல்றது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை கொடுத்துச்சு. என்னால வேட்டையாட முடியல. அதோட நான் இதை விட்டுட்டேன். இப்பதான் புரியுது நீ ஏன் வெஜிடேரியன் ஆனன்னு. ஓகே. யா நீங்க ஒரு பெரிய மனுஷன் தான். யா தேங்க்யூ வெரி மச். நான் பெரிய மனுஷன் Yeah. தான். இன்னும் கொஞ்சம். யா கண்டிப்பா. இப்போ எதை பத்தி பேசலாம்? உங்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொல்றதுக்கு நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நான் இந்த வீக்கெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்? யா எதுக்காக? அது பேசிக்கான விஷயங்களை வச்சு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியுமான்னு மேகசீனில் போடுறதுக்கு. அதில் என்னோட சப்ஜெக்ட் ஃபுட். ஹிப்போக்ரிட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஒருத்தனால பேக்கனை சாப்பிட முடியும், ஆனால் அவனால் பிக்கை கொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் வேட்டையாடணும்னு முடிவு பண்ணேன். நான் வேட்டையாடுறது என் பிளேட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா அனுபவமா உங்களுக்கு எதுவுமே இல்லையே. இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இயற்கையோட ஒரு பகுதி தான் ஹண்டிங்னு தெரியும். இயற்கை கருணையே இல்லாதது, நம்மளை பயமுறுத்தும். ப்ரெடேட்டர்ஸ், ரியல் ஹண்டர்ஸ் இவங்களே பயப்படுவாங்க இல்லையா? காட்டுக்குள்ள வந்துட்டா நாமளும் விலங்குகள் மாதிரி தான். ஒன்று கொல்லையில கொல்லப்படு, வாழணும் இல்லைன்னா சாகணும். உன் கண்ணுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுதுன்னா அதை பயன்படுத்தினாதான் வாழ முடியும். யா ஆனா சொசைட்டியில் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இயற்கைங்கிறது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதான் கிடைக்கும். உதாரணத்துக்கு அது உன் அப்பா இயற்கை பற்றி அடிக்கடி ஒன்று சொல்லுவார்ல. நீ யாருன்றத இந்த இயற்கை தான் உனக்கு காட்டும்னு சொல்லுவாரு. அதே தான். ஆமா. Alright. Well, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். எப்பவுமே வேட்டையாட இங்கே தான் வருவீங்களா? நேரத்தை பொறுத்து. சில நேரங்களில் வர முடியும், சில நேரம் வர முடியாமல் மாட்டிப்பேன். 3 வாரத்துக்கு ஒரு முறை பார்ட்னரோட நான் இங்கே வந்துடுவேன். லேயாவை நான் சந்திச்ச இடமும் நல்லா இருக்கும். சரி, உங்களோட இடம் எது? வெஸ்ட் சைடில் 30 மைல்ஸ் போகணும். சோஃபியெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்த பற்றி எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். தனிமையாவா? எப்படி இருந்தாலும் இதுக்கு சாய்ஸ் இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. உனக்காவது புரியுதா? இதுல என்ன இழுக்காதீங்க. ஏன் நீங்க சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. சாய்ஸ் தான் வாழ்க்கைக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும். சாய்ஸ் தான் சந்தோஷத்தையும் முடிவு பண்ணும். எனக்கு என்ன பார்க்கும்போது என்ன தோணும் தெரியுமா? அது பல நேரங்களில் பேச்சுலரா சந்தோஷமா இருந்திருக்கலாமேன்னு தோணும். இப்பவும் அதுதான் தோணுது. கல்யாணத்தை பண்ணிட்டு என்னால் சிந்திக்கவே முடியல. அப்புறம் சோஃபியை மீட் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ எனக்கு வேற வழியே இல்லை. நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சாரி, நாங்க இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஏய், நீ இதை சொல்லியிருந்திருக்கணும். கரெக்ட் தான். இருந்தாலும் நீ நேர்ல வரல. அப்ப இங்கேயே சொல்லலான்னு இருந்தேன். யார் அந்த பர்சன் காட்டலான்னு இருந்தேன். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். யா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இதை செலிப்ரேட் பண்ணலாமா? என்ன என்ன இந்த சீஃப் எடிட்டர் உனக்கு ஒரு டைமண்ட் ரிங் கூடவா வாங்கி தரல? வாஷ் பண்ணும்போது நான் தான் கழட்டி வச்சேன். அதுவும் நேத்து. ஓ, நானும் உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன? எதுக்காக? உன் பர்த்டேக்காக. என்னோட பர்த்டேக்காகவா? மறந்துட்டியா என்ன? நம்ம என்ன பேசணும்? 40 வயசுக்கு அப்புறமும் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகலன்னா அப்புறம் நாம 2 பேரும் மறந்துட்டியா? யா,
நான் அத மறந்தே போயிட்டேன். அத பேசும்போது ஒரு 12 வயசு இருக்குமா? ஆமா, 12 வயசுதான். சரி, உன்னோட ஆள் எங்க? ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஓ, என்ன மன்னிச்சிடு, நான் ஒன்னும் இதை வேணும்னே பண்ணல. ஆக்சுவலா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல. வேடிக்கையா இருக்குல்ல? உனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு. ஆமா. சரி, உனக்கு இவரை எப்படி தெரியும்? போன வருஷம் டேட்டிங் போயிருந்தோம். ஓ, வருஷம் ஃபுல்லாவா? கம் ஆன். சீக்கிரம் நடந்துருச்சு. அதான் என் கேள்வியே. இப்ப இத பத்தி பேச வேண்டாம். நீ பெல்ல மீட் பண்ணிருக்கியா? யா, நிச்சயமா. எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் தெரியும். கொஞ்ச நாளாவே எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஏய், இதோ இருக்கு பாரு. ஆமா, இது இருக்கு. I love you. நர்வஸா இருக்கீங்களா? எதுக்காக? நாளைக்கு இல்ல, இது எனக்கு ஒரு புது சேலஞ்ச், அவ்வளவுதான். நான் ரெடியா தான் இருக்கேன். ஒரு கை பார்த்தலாம். உனக்காக நான் ரூம்ல டவல் வச்சிருக்கேன். யா, தேங்க்ஸ். ஓகே. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். குட் நைட் பேபி. உங்களுக்கு கான்யாக் பிடிக்குமா? உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். ஏதோ ஒரு நல்ல ஸ்டஃப் தான். சோஃபிக்காக. உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு தோணுது. நான் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல வரணும்னு நினைச்சதே உங்ககிட்ட தான், பெர்மிஷன் கேட்கறதுக்காக. கம் ஆன். நான் நிஜமா தான் சொல்றேன். சோஃபிக்கு நீங்க தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். யா, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா முன்னாடி சின்ன பொண்ணை பார்த்தவ இப்போ ஒரு ஹாட்டான கேர்லா மாறிட்டால. இப்படி ஒரு ஹாட்டான கேர்ள் கூட என்னால எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாதுப்பா. அப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். யா, உங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? பிடிக்கலதான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? சோஃபி, உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சதில்ல. கம் ஆன் நோலன், இப்போ இதை பத்தி பேச வேண்டாம். சொல்லுங்க. இதை பத்தி நாம பேசவும் கூடாது. சும்மா சொல்லுங்க. அதெல்லாம் பழைய கதை. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இருக்கிற டைமை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இவ்வளவு கடுமையா நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஓகே தானே? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அது தெரியாம நடந்துச்சுன்னு அவ சொன்னா. உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களை பேசக்கூடாது, அப்படித்தானே? அப்படித்தானே? இந்த சரக்கு இவ்வளவு மோசம் பார்த்தீங்களா? நான் உங்களை காலையில் மீட் பண்றேன்.
நோலன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ட்ரிங்க் கீழே கொட்டிடுச்சு. நானும் கால் தடிக்கு விழுந்துட்டேன். கம் ஆன். வலிக்குது. என்ன எல்லாம் ஓகே தானே? கால் ரொம்ப வலிக்குது. என்ன நோலன் இதெல்லாம்? ஹாஸ்பிடல் நல்லா கூட்டிட்டு இருக்கல? போ. என்ன பண்ற? என் மேல இருந்து ஏத்துறி. முதல்ல போ இங்க இருந்து. திரும்பி என்ன பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே கொட்டினதை க்ளீன் பண்ணு போ. மான்யா. என் வாழ்க்கையோட பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? சொல்றது கிடையாது. யோசி. நான் தான். சரியா சொன்ன. எனக்கு தெரியும். கோவமா நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சிடு. நீ எப்பவுமே அப்படிதானே? கயல் கிட்டையும் அப்படி நடந்துக்கிட்டேன். நீ என்ன சொல்ற? கயல் கிட்டியா? நீ ஒண்ணும் இல்ல, நீ விடு. என்ன சொன்ன அவன் கிட்ட? என்ன விஷயம்னு சொல்லு. அவன் பேசிக்கலி எனக்கு ஒரு நல்ல பிரதர் மாதிரி. அவன் உனக்கு பிரதர்லாம் கிடையாது. நீயே என்கிட்ட சொல்லியிருக்க, நீங்க 2 பேரும் முன்னாடி. இல்ல, அவன் எனக்கு யாருன்னு உனக்கு தெரியும்ல. கரெக்ட் தான். ஆனா நடந்துச்சுல்ல. யா, ஒரு தடவை. அப்போ 18 வயசு. குடிச்சிருந்ததுனால எதிர்பாராத விதமா அது எங்க 2 பேருக்குமே தெரியும். ஹலோ. நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல. எல்லாத்தையும் இல்ல. சில விஷயங்கள் தெரியாது. உங்களுக்கு ஓகேனா என் பின்னாடி வாங்க. ஓ, நான் யார் பின்னாடியும் வரமாட்டேன். நர்வஸா இருக்கியா? அப்படிலாம் இல்லையே. நர்வஸா தான் இருக்க. Thank you. பிடிவாதமா இருக்க பாரு, அதான் பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. I love you too. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லிருக்கேன். ஆனா நீ உன் செல்ல இங்கே வச்சுட்டு போற. காட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்காது, அதனால ஓ, தான். உன் பாயிண்ட் அதானா? அப்போ சேஃப்டி? ஓ, அதுக்கு என் கூட கையில இருக்கான், என்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு. இதை விட வேற என்ன எனக்கு இதையும் தாண்டி பாதுகாப்பு ஏதாவது வேணும்? பிரச்சனை கண்டிப்பா வரும். ஓ, அப்படின்னா இன்னும் நிறைய எழுத வேண்டியிருக்கும் போல இருக்கு. ரொம்ப ஸ்டபனா இருக்கு. நீயே அவரை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவருக்கு என் கூட வர விருப்பமா இல்லையான்னு தெரியல. அப்படிலாம் இல்ல, அவன் எக்ஸைட்டடா இருக்கான். நீ அப்படி எல்லாம் நினைக்கிற? உன் வண்டியில ஃபியூல் கம்மியா இருக்கு, டாப் அப் பண்ணவா? இல்ல என்கிட்ட எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் இருக்கு. சரி, கழட்ட. ஜாக்கெட் கழட்ட, சீக்கிரம். என் அப்பா இதை எனக்காக கொடுத்தாரு. நான் வேட்டைக்கு போகும்போது எப்பவும் இதை கொண்டு போகணும்னு. நீ இதை ஏற்கனவே சொல்லியிருக்க. இது நம்மோட லக்கம். இதை நீ நோலனுக்கு கொடுத்துருக்கணும். அவன் கண்ணை பிடிக்கிறத தான் பாத்திருக்கல. ஆல்ரைட். ஓகே, போலாம். வேட்டைக்கு தயாராயிட்டேன்.
ஆமா, எப்படி இப்படி ஒரு நல்ல இடத்தையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறீங்க? தெரியல, ஆனா தேடுனா நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். சரி, இங்க ஏதாவது ட்ராப் இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? யா, இருக்கும். நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். அதை கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணி பாருங்க. மானுக்காக தோண்டி வச்ச பள்ளமா அது? ஆ, கிடையாது. இது முயலுக்காக. முயலா? ம்ஹும். நார்த்ல எவ்வளவு தூரத்துல இருக்கோம்? இது நார்த்தே இல்ல, வெஸ்ட்ல இருக்கும். சின்ன வயசுல இருந்து நீங்களும் சோஃபியும் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல? எனக்கெல்லாம் இவ்வளவு பொறுமை கிடையாதுப்பா. யா, என்னை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருந்தா வாழ்க்கையை சமாளிச்சிடலாம். அப்படியா? உங்களுக்கு இதெல்லாம் சொன்னது உங்க அப்பாவா? அவர் என் கூட இருக்க கொடுத்து வைக்கல. உங்களோட அம்மாவா? என் அம்மாவுக்கு பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசை. அதனாலதான் சோஃபி கூட ரொம்ப க்ளோஸா இருந்தீங்களோ? அவங்க இங்க பாருங்க காயில், நேற்று நைட் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டு போதையில் பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டேன். எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போலாம் வாங்க. வாவ், சீக்கிரம் அதை ஷூட் பண்ணுங்க. ரிலாக்ஸ்.
என்னால முடியல. கயல், அது என்ன உயிரோட தான் இருக்கு. கயல், நம்ம அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தூரம் போயிருக்காது. நம்ம போய் ஆகணும். அதை இப்படியே விட்டுட்டு போறது நார்மல் நினைக்கிறீங்களா? முடிஞ்சது, வாங்க போலாம். கயல், கமான், வாங்க வீட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கீங்களா? அங்க ஒரு மான் அடிபட்டு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. அடச்சே! இப்ப என்ன பண்றது? ஆசையாதீங்க. இது மாட்டிக்கிச்சு.
இருக்கு, நான் ஹெல்ப் பண்றேன். நான் பாத்துக்கிறேன். என்ன விட்டுட்டு போகாத, கையில் என்ன விட்டுட்டு போகாத, வேண்டாம் வேண்டாம், கையில் என்ன விட்டுட்டு போகாத, இங்க போற என்ன விட்டுட்டு போகாத, சொன்னா கேளு கையில், ப்ளீஸ் கையில், வேண்டாம் வேணாம் கையில், விட்டுட்டு போகாத. Come on.
சோஃபி 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 கயல், என்னாச்சு? என்ன முகமேல ஒரே ரத்தமா இருக்கு? ஓ கயல், ஒண்ணு இல்ல, தாக்கப்பட்டோம். தாக்கப்பட்டீங்களா? ஒரு மானை பார்த்து அதை ஷூட் பண்ண, ஆனா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீ அதை மிஸ் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நாங்க அதுகிட்ட போகும்போது அந்த இடத்துல நிறைய ஓநாய்கள் இருந்துச்சு. ஓநாய்களா? இந்த ஏரியாவை விட்டு ஓநாய்கள் போய் பல வருஷம் ஆச்சு. அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண நினைச்சேன், ஆனா என்னால முடியல. ஒரு நிமிஷம் இரு, நோண்டுனீங்க. ஏய், சோஃபி வேண்டாம். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன், ஆனா அது என்னால முடியல. அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? அவனை விட்டுட்டு வந்துட்டியா? ஐயா, நான் முயற்சி பண்ணேன், காப்பாத்த நினைச்சேன், ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அவன் நல்லா தானே இருக்கான். எனக்கு தெரியல. அவன் உயிரோட இருக்கானா இல்லையா? அதுவும் தெரியல. என்னால் அங்க வர முடியாது. என்னால திரும்பவும் வர முடியாது. அவனை நீதான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன. அட்லீஸ்ட் அந்த இடம் எங்க இருக்குனாவது எனக்கு வந்து சொல்லு. பக்கத்துல வந்துட்டோமா? அப்படிதான் நினைக்கிறேன். நாம பிரிஞ்சு போய் தேடுவோம். நான் அந்த பக்கமா போறேன். இல்ல பிரிஞ்செல்லாம் வேண்டாம், நம்ம சேர்ந்தே போலாம். இல்ல, முடிஞ்ச வரைக்கும் காடு முழுக்க தேடி பாப்போம்.
நோலன்! 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 ஏய்! என்னாச்சு? எங்கேயும் கிடைக்கல. நம்ம போய் யாரையாவது கூட்டிட்டு வரலாம். இல்ல, நோலன் வராம நான் திரும்பி போக மாட்டேன். கடவுளே! காயல், காயல், இங்க வா. எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? நான் பொய் நீ சொல்லலையே. அந்த மானை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன. நான் பொய் சொல்லல. அது ஓ, நான் இங்க இருந்து 100 மைல் தூரத்துக்கு எந்த ஹண்டரும் கிடையாது. எதுக்காக நீ என்கிட்ட போய் சொன்ன? நாம இங்க இருந்து போயிடலாம் சோஃபி. நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நோலன் எங்க? அவன் எங்கன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இப்பவே என்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லு. நான் ஆல்ரெடி உன்கிட்ட நீ சொல்லிட்டேன். என்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான். அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாம அவனை விட்டுட்டு வந்திருக்க. கண்ணையும் நீ உன் கையோட கொண்டு வந்திருக்க. என் மேல பழி போடுற? எனக்கு தெரியல, அப்படிதான் தோணுது. நான் சந்தேகப்படக்கூடாதா? கயல், உனக்கு என்னதான் ஆச்சு? அவன் உனக்கானவன் கிடையாது.
இப்ப நீ என்ன சொன்ன கயல்? அவன் உனக்கானவன் கிடையாது.
ஏய் Nolan! Oh my God. Okay. Okay.
காட், முடியல. நோலன், ஏதாவது பேசு. நோலன்,
போய் கருத்து. நோலன், நோலன், நோலன். ஹே, ஹே, உன்னால கால்கள் அசைக்க முடியுதா? இரு, நான் உன்னை தூக்குறேன். Come on. உனக்கு ஒன்னும் ஆகல, எந்திரி. நீ நல்லா தான் இருக்க. ரெடி? 1 2 3. வா போலாம். அப்படிதான். எந்திரி, எந்திரி. ஓகே, ஓகே, ஆல்ரைட். வா போலாம். ஒண்ணும் இல்ல. ஓகே, ஆல்ரைட். வா போலாம். இங்க பாரு, நான் தான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல, நாம போயிடலாம். அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, நம்ம போயிடலாம். பொறுமையா, பொறுமையா நடந்து வா. ஓகே, நீ நல்லா தான் இருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகல. ஓகே, ஓகே, ஓகே. அப்படிதான். பார்த்து வா. இந்த பக்கம். Come on. வா போலாம். ஓகே. கொஞ்சம் இரு. கயல், கயல், கயல். அடிச்சே, என்ன மன்னிச்சிடு. கடவுளே, நாம இவனை கூட்டிட்டு போக திரும்ப வருவோம். வா, நம்ம போலாம்.